நமஸ்தே அதிராஜாய விவேகானந்த சூரயே சட்சிட்சுகஸ்வரூபாய சுவாமினே ஸ்தாபஹாரிணி. மேடையில் அமர்ந்திருக்கும் இந்த கல்லூரியின் முதல்வர் அவர்களுக்கும் மற்றும் சாமி அவர்களுக்கும் மற்றும் கந்தப்பன் ஐயா அவர்களுக்கும் இங்கு கூடியுள்ள அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரங்கள். இன்று 125வது சிகாகோ சொற்பொழிவு தின விழா. உங்கள் எல்லோருக்கும் தெரியும், நாம் பல விழாக்கள் கொண்டாடுகின்றோம். ஆண்டு விழா, விளையாட்டு விழா, சுதந்திர தின விழா. ஆனால் இந்த உலகத்திலேயே முதலாக ஒரு சொற்பொழிவுக்காக எடுக்கப்பட்ட ஒரு விழா சுவாமி விவேகானந்தருடைய சொற்பொழிவு. அப்படி என்றால் சுவாமி விவேகானந்தர் சொற்பொழிவில் அதில் என்ன அதிசயங்கள் இருந்தன, என்ன ஆச்சரியங்கள் இருந்தன, எதற்காக அந்த சொற்பொழிவு விழாவை உலகம் முழுவதும் நாம் கொண்டாடுகின்றோம். முதலாக சிகாகோ சர்வமத சபையில் நூற்றுக்கணக்கான ஆன்மீக தலைவர்கள் அமர்ந்துள்ளார்கள். அத்துணை தலைவர்களும் ஏற்கனவே அந்த மேடையில் ஏறி பேசியவர்கள், அனுபவம் வாய்ந்தவர்கள். சுவாமி விவேகானந்தர் முதலாக அந்த மேடையை பார்க்கின்றார். முதலாக அங்கே உள்ள ஆங்கிலத்தில் பேச வேண்டும். இத்தனை சிரமங்களுக்கு இடையே சுவாமி விவேகானந்தர் பேச ஆரம்பிக்கின்றார். இதற்கு முன்னால் ஆன்மீக தலைவர்கள் எத்தனையோ பேசினாலும் சுவாமி விவேகானந்தர் பேசிய அந்த மந்திர வார்த்தை தான் என்ன, அதை நாம் நன்றாக பார்க்கும் பொழுது சுவாமி விவேகானந்தருக்கு முன்னால் பேசிய ஆன்மீக தலைவர்கள் எல்லோரும் சீமான்களே, சீமாட்டிகளே என்று அவர்கள் பேச ஆரம்பித்தனர். ஆனால் சுவாமி விவேகானந்தர் அமெரிக்க சகோதர சகோதரிகள் என்று அத்தனை பேரையும் தன்னுடைய சகோதரர்களாக பாவித்து இதயத்தோடு பேச ஆரம்பித்தார். அத்தகைய ஒரு மந்திர வார்த்தைக்கு அத்துணை ஆடியன்ஸ் எல்லோரும் பரவலாக கைதட்ட ஆரம்பித்தார்கள். அப்படி என்றால் அந்த சொற்பொழிவில் அவர் பேசிய கருத்துக்கள் என்ன? அதாவது சுவாமி விவேகானந்தர் சிகாகோவில் பேசுவதற்கு முன்னால் இந்த உலகம் இந்தியாவை பற்றி என்ன நினைத்தது? இந்தியாவில் அறியாமை மிக்க மக்கள் வாழ்கின்றார்கள். இந்தியாவில் அடிமைத்தனம் உள்ள மக்கள் வாழ்கிறார்கள். இந்தியா என்ற ஒரு நாடு இருக்கின்றது என்பது உலகத்துக்கே தெரியாது. சுவாமி விவேகானந்தர் சிகாகோ சொற்பொழிவு பேசிய பின்னர் தான் இந்தியாவில் இவ்வளவு அதிசயங்கள் இருக்கின்றன என்று உலகமே வியந்து பார்க்கும் அளவுக்கு இந்தியாவுடைய பெருமையை எடுத்துக்காட்டினார். இதற்காகத்தான் அவருடைய சொற்பொழிவில் இந்தியாவினுடைய யோகக்கலை, ஞானக்கலை, பண்பாட்டுக்கலை என்று பலவிதமான பெருமைகளை உலகத்திற்கு எடுத்துக்காட்டினார். இவ்வாறாக சுவாமி விவேகானந்தர் இந்தியாவை உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியவர் என்றே நாம் சொல்லலாம். இதனால்தான் சில வரலாற்று சொல்வார்கள், சுவாமி விவேகானந்தருக்கு முன்பு உள்ள இந்தியா சுவாமி விவேகானந்தருக்கு பின்னால் வந்த இந்தியா. ஏனென்றால்
இந்தியாவின் பெருமையை உலகத்துக்கு நாட்டிய ஒரு பெரிய ஒரு சொற்பொழிவாக விளங்கியது தான் இந்த சிகாகோ சொற்பொழிவு. இதற்காகத்தான் அவருடைய சொற்பொழிவை விழாவாக எடுத்து நாம் கொண்டாடுகின்றோம். அடுத்து வருவது என்னவென்றால், சுவாமி விவேகானந்தர் இளைஞர்கள் மேல் அவ்வளவு நம்பிக்கை வைத்துள்ளார். எனக்கு 100 இளைஞர்களை தாருங்கள், இந்த உலகத்தையே நான் மாட்டி காட்டுகின்றேன். விவேகானந்தருக்கு முன்னால் உள்ள ரிஷிகள், மகான்கள் யாருமே இளைஞர்களை கேட்டது கிடையாது. விவேகானந்தருக்கு முன்னால் உள்ள ரிஷிகள் இளைஞர்கள் பொறுப்பற்றவர்கள், இளைஞர்கள் எதுக்கும் லாய்க்கில்லாதவர்கள், இளைஞர்கள் காதல் வசப்படக்கூடியவர்கள், அவர்களை நம்பி எதையும் கொடுக்க முடியாது என்று ஒரு அறியாமையில் விவேகானந்தருக்கு முன்னால் வந்த மகான்கள் நினைத்தார்கள். ஆனால் சுவாமி விவேகானந்தர், எனக்கு இளைஞர்கள் மட்டும் வாருங்கள், அவர்களை வைத்து உலகத்தையே நான் மாட்டி காட்டுகிறேன் என்று மிக ஆணித்தரமாக பேசியவர் சுவாமி விவேகானந்தர். அதற்காக இளைஞர்களுக்கு அவர் சொன்ன வார்த்தைகள் என்ன? விவேகானந்தர் ஆன்மீகத்தையும் அறிவியலையும் ஒன்று இணைத்தார். அதன் மூலம் உலகத்தில் பல மாற்றங்களை ஏற்படுத்த முடியும் என்பதை அவர் எடுத்துரைத்தார். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு இளைஞனும் தன்னம்பிக்கையோடு செயல்பட வேண்டும் என்று தன்னம்பிக்கையை பற்றி மிக விரைவாக எடுத்துள்ளார். எல்லா இளைஞர்களும் தகுதிக்கு மீறிய எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது என்று இளைஞர்களுக்கு அறிவுரை கூறினார். இவ்வாறு இளைஞர்கள் மேல் மிக தன்னம்பிக்கையும் அவர்கள் நம்பிக்கையோடு வாழ்ந்த ஒரு மகான் யாரென்றால் சுவாமி விவேகானந்தர். அதனால் ஒவ்வொரு இளைஞனும் தான் முன்னேற வேண்டுமென்றால், தன்னுடைய லட்சியம் அடைய வேண்டுமென்றால், சுவாமி விவேகானந்தர் கூறிய கருத்துக்கள் அடங்கிய புத்தகத்தை ஒவ்வொரு பெண்களும் ஆண்களும் படித்தே தீர வேண்டும். அதன் மூலம் உங்கள் குறிக்கோளை அடைவது மிக எளிது என்று கூறி, நீங்கள் எல்லோரும் சுவாமி விவேகானந்தருடைய கருத்துக்கள் அடங்கிய புத்தகத்தை படித்து அதை பயிற்சி செய்து வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று கூறி எல்லா வல்ல இறைவனை வேண்டி நான் நிறைவு செய்கின்றேன். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தட்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.